2025 பிப்ரவரி மாத பலன்கள். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களே, ராசியில் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் செவ்வாய், சனி பகவான் 10வது பாவத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்வேன். 11வது பாவத்தில் ராகுவும் சுக்கிரனும், இது நல்ல லாபத்தையும் பேர் புகழையும் கொடுக்கும். அதாவது வேர்வை சிந்த வேண்டிய காலம், அதுடன் லாபம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது. ஆனால் சில இடத்தில் நீங்களே போக வேண்டிய நிலைமை இருக்கும். எந்த வேலைக்காரர்களை அமிச்சால் வேலை நடக்காது, நீங்கள் போனால் அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும். அதில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், ஆனால் நல்ல பேர் புகழ் இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியம் கெடுற காலம், கொஞ்சம் ஆரோக்கியம் கெடும். ஏன்னா செவ்வாய் 2ல் இருக்கும் பொழுது தேவையில்லாத பொருளை சாப்பிடுவீர்கள். அதனால் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் அரசியல்வாதிகளுக்கு விசேஷமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருக்கீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அட் த டைம் ஆஃப் ட்ராவல் அப்படின்றேன். ஸ்டூடெண்ட்களுக்கு நல்ல காலம். 10ல் இருக்கின்ற கிரகம், கடுமையான கிரகம் நல்லா ஒழிக்கணும். அப்பொழுது தான் இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு இந்த காலத்தில் இன்னும் ஒரு குச்சம் 2 மாதம் வந்து கடுமையாக ஒழிச்சால் அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் இந்த மாதம் கடுமையாக ஒழிக்குங்க. அதாவது ஒழிச்சாதான் உங்களுக்கு பதவி இருக்குது என்று சொல்லும். வீட்டில் இருக்கிற தாய் எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருங்க, வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் அரசியல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கடுமையாக ஒழிக்க வேண்டிய நேரம் என்று சொல்லுவேன். பதவி ரொம்ப சீக்கிரம் வராது, ஆனால் கெடாது என்று சொல்லலாம். பதவி கெடாது. விவசாயிகளுக்கு நல்ல காலம், நல்ல விவசாய லாபம் இருக்கின்றது. நீங்கள் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதம் விசேஷமாக சொல்லும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் எல்லோரும், அல்லது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. பரிகாரம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கேருந்து சிந்தூரத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு மேலே ஸ்வஸ்திக்கை வரீங்க. அப்புறம் என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிந்தூரத்தினால ஒரு பொட்டை வைங்க. இதை வச்சுட்டு சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றினீங்களா, பிப்ரவரி மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.